அண்மை செய்தியை பார்க்கின்றோம். ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, எதிர்க்கட்சித் தலைவர் அவருடைய கேள்விகள் என்ன? அது தொடர்பான விவரம் என்ன? ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்தில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதாக வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த பதிவில் இந்த ஆட்சியில் என்னதான் நடக்கிறது என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். ஒரு ஏடிஜிபி தன்னை கொலை செய்யக்கூடிய நோக்கில் தன் அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டதாக சொல்வதும் காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்படுவதும் தான் சட்டம் ஒழுங்கு காக்கப்படக்கூடிய ஆட்சியா என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியாமல் இப்படி ஒரு தரிகெட்ட ஆட்சியை நடத்திவிட்டு சட்டம் ஒழுங்கை சிறப்பாக தான் நடத்தி வருகிறேன் என்று வாய்க்கூசாமல் பச்சை போய் சொல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காவல் நிலையம் கூட பாதுகாப்பான இடம் இல்லை என்ற நிலைக்கு சட்டம் ஒழுங்கை அதில் பாதாளத்திற்கு தள்ளிவிட்ட இந்த அரசுக்கு தன்னுடைய கடுமையான கண்டனம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் உடனடியாக காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசியவர்களை கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு இந்த அரசை வலியுறுத்துவதாக அவர் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார். கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.